ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து காராமணி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ரொம்ப டேஸ்டியான சூப்பராக குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி வீடியோ தான் இது. இந்த காராமணியில் அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ஒரு உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இதுக்கு வந்து நான் ஒரு 150 கிராம் காராமணியை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை வந்து அடுத்த நாள் குழம்புக்கு நான் எடுத்துக்கிட்டேன் செய்கிறதுக்கு. அதை வந்து குக்கரில் ஊற வச்ச தண்ணியை கொட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதே குக்கரில் குழம்பு செஞ்சுக்கலாம். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதே குக்கரை கழுவிட்டு நம்ம செய்யலாம். நல்லா வெந்திருக்கு, கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இப்போ மாற்றி தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி பேஸ்ட்டு, ஒரு வெங்காயம் 2 தக்காளி இது அளவு. தக்காளியை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதுவும் வதங்கிடுச்சு. தக்காளி பேஸ்ட்டு எண்ணெயில் வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு. நல்லா கிளறி கொடுத்த பிறகு காய் சேர்த்துப்போம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், நீங்கள் வேணால் உருளைக்கிழங்கு எது வேணால் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டி போர்ஷன் தான் நான் செய்கிறது. ஒரு 3 பேருக்குரிய அளவு இது. இப்போ வேக வச்ச காராமணியை அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துப்போம். அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கிறதுனால இதில் போகிற சால்ட்னோட அளவை கம்மியாக போட்டுக்கணும் கொஞ்சம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு குக்கரில் விசில் போட்டு 2 விசிலுக்கு போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும். தேங்காய் ஒரு 1/4 மூடியில் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன கோலி அளவுக்கு. அதை சேர்த்துப்போம். புளி தண்ணி கொதித்த பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு கொதி வந்த பிறகு அந்த மிக்ஸி ஜாரும் கழுவி ஊற்றின அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆறுனா கொஞ்சம் குழம்பு திக்னஸ் ஆகிடும். நல்லா கொதி வந்துட்டுருக்குது. ஒரு சின்ன துண்டு வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இது வந்து டேஸ்ட் மேக்கர்னே சொல்லலாம். சுவையை இன்னும் அதிகப்படுத்தும். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகமாக தேவைப்பட்டால் அப்படி வச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துலாம். வடகம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இறக்கிட்டு குழம்புல ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வடகம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். பூண்டு லாஸ்ட்டாக தாளிக்கும் போது தான் குழம்பு ரொம்பவே வாசனையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ்.